அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. நம்ம கேட்ட வரமெல்லாம் கிடைப்பதற்கும் நமக்கு தேவையான பணம் கிடைப்பதற்கும் இந்த நாளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று பிப்ரவரி மாதத்தின் 15ஆம் தேதி, மாசி மாதத்தின் 3ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரியானது இருக்குது. இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான மனதார நினச்சி நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது, கோவிலில் வழிபாடு செய்கிறது, விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது, நைட்டெல்லாம் தூங்காமல் கண் முழிச்சு வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை நிகழ்த்தும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பல அற்புதங்களை நடத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளை சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்று இரவு நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் இணைஞ்சே வருது. இந்த அபிஜித் நட்சத்திரம் குறித்து உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது ஒரு வெற்றிக்குரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்ன கோரிக்கை முன் வச்சாலும் கண்டிப்பாக அது கிடச்சிரும். எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கிடச்சிரும். வேலையா, திருமணமா, பணமா, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இது சாதாரணமாக வரும்போதே பலன் கொடுத்துரும். அப்படிங்கும்போது இன்றைக்கி நமக்கு இந்த மகா சிவராத்திரியோட இணைஞ்சு வருது. அப்போ இது எப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஏற்கனவே இந்த அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட இலை கிடச்சிச்சின்னா அந்த இலையில் தீபம் ஏற்றுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கலனா கூட இந்த முறை பலன் கிடைக்கும், கோடி கோடியாக பணம் சேரும் என்பது குறித்து 10 நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த சிவராத்திரிக்கு கூடிய நாளில் நம்ம ஒரு குறிப்பிட்ட 3 பொருட்களை ஒன்று சேர்த்து வச்சாலும் நமக்கு பணவரவு அதிகரிக்கும். மேலும் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்தும் ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வாங்கி வச்சாலும் நல்லது, அதில் 3 பொருட்களை சேர்த்து வச்சாலும் நல்லது. அடுத்ததாக ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து போட்டிருப்பேன். அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை இன்றைக்கி காலையில் எடுத்துக்கலாம், அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலும் குளிச்சுட்டு பூஜை பண்ணலாம். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு குளியல் முறையை எடுத்துகிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகலாம். இப்படி இந்த நாள் முழுக்க எப்போ வேணாலும் அந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம். இதன் மூலமாக 1000 பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கும், நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா, வில்வ இலை இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த வில்வ இலையை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய பர்ஸில் வைக்கும்போது பணம் மலை போல குவியும்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். சித்தர் குறிப்பு பரிகாரம், 100% பலன் தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம். அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சொல்லலாம், அல்லது நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ணுறதுங்கிறது அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். இப்போ நான் மொத்தம் 4 வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 4 லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பரிகாரம் தான். இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய சேனலில் எப்போதுமே திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் உங்களுக்கு நான் டைம் சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கூட இன்னொரு பதிவில் போட்டிருந்தேன். இருந்தாலும் இப்போ நிறைய சகோதர சகோதரிகள் மற்ற சேனல்ஸும் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த டைமிங்கில் ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ நான் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன்னா, வாக்கிய பஞ்சாங்க டைமும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், திருக்கணித பஞ்சாங்க டைமும் கொடுத்துட்றேன். 2ல் உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த டைமில் நீங்கள் நான் சொல்கிறது பண்ணீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். முதல்ல இப்போது இந்த நாளில் திருக்கணித டைம் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இன்று இரவு 7:36 இரவு 8 வரைக்கும், அதாவது 7:36 8 o'clock வரைக்கும் இந்த 24 நிமிடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நமக்கு அமைஞ்சிருக்குது. இதுதான் அபிஜித் நட்சத்திர நேரம். மேலும் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், ஆடம்பரமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா சுக்கிரனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு வேணும். சுக்கிரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அது இந்த ஆங்கில தேதியின் கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிருக்குது. இன்றைக்கி தேதி 15, இதில் வர 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 6ன்னு கிடைக்குது. அடுத்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 7:36 8 மணி வரைக்கும்னு. இந்த டைம் பார்த்திங்கன்னா 7 to 8ங்கிறது சுக்கிர வரையாக அமைஞ்சிருக்குது. அந்த டைமுக்குள்ளே தான் நான் சொன்ன இந்த திருக்கணித டைம் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ பணவரவுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவேளை இந்த டைமில் நீங்கள் கோவிலுக்கு போயிடுவீங்க, இல்லை வேறு ஏதாவது பிஸியாக இருப்பீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் வாக்கிய பஞ்சாங்க
பஞ்சாங்க டைம் வந்து சொல்கிறேன். அந்த டைம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இரவு 8:24 8 மணி 48 நிமிஷம் வரைக்கும், அதாவது 8:24 8:48 வரைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு புதன் உரையில் வருது. 8 to 9 வந்து புதன் உரை, அதாவது 7 to 8 சுக்கிர உரை, 8 to 9 புதன் உரை. ரெண்டுமே நல்ல உரை தான். இருந்தாலும் செல்வ வளத்துக்குங்கும்போது நம்ம சுக்கிர உரையில் எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. அதனால தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. சரிங்களா? இப்போது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா முதற்கால பூஜையில் தான் நடக்கும். அதாவது 6 to 9 முதற்கால பூஜை வந்து சிவபெருமான் ஆலயங்களில் நடக்கும். அந்த டைமுக்குள்ளே தான் வருது. ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே ஒரு தீபம் ஏற்றக்கூடிய பதிவு போட்டிருந்தேன் இல்லையா, ஒரு இலை கிடச்சிச்சின்னா ஏற்றுங்கன்ட்டு 10 நாளைக்கு முன்னாடி. அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறதுனா தாராளமாக ஏற்றலாம். இல்லைங்க நாங்கள் பீரியட்ஸில் இருக்கிறோம், அந்த சமயத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், அல்லது கோவிலில் இருப்போம், அந்த மாதிரி இருந்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பச்சை நிறத்தில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பச்சை நிறம் தான் வேணும். இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த 2 டைமில் எந்த டைம் உங்களுக்கு வசதிப்படுதோ அப்போது நீங்கள் முன்னாடியே வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து டீப் ப்ரீத் எடுங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து சுக்கிரமேடு. இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே சுக்கிரனுக்கு உரிய இந்த ஃபெகு சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது இந்த நாளில் இந்த இடத்துல வரைகிறதே வந்து சிறப்பு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்கள். இந்த மணிக்கட்டு பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் வந்துட்டு சொல்லி காட்டுறேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸு. உங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57938712 57938712. இதுதான். இது வந்து நம்மளுக்கு இம்மீடியட்டாக மணி கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்பர். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 24 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகும்போது அமைதியாக உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு எவ்வளோ பணம் வேணுமோ அது கிடைச்சிட்ட மாதிரி சொல்லுங்கள். ஒரு 50 லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நம்பரை பார்த்த மாதிரியோ அல்லது இந்த சிம்பலை பார்த்த மாதிரியோ 50 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 50 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 50 லட்சம் பணம் கிடைத்து விட்டது. இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். ஒரு மெடிடேஷன் மாதிரி அப்படியே வந்து இதை சொல்லிகிட்டே இருங்க. அந்த பணம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இல்லைனா அந்த பணம் உங்ககிட்ட இருக்குது, அதை வச்சு நீங்கள் வாங்க வேண்டிய வீட்டு வாங்கிட்டீங்க, காரை வாங்கிட்டீங்க, டெபாசிட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரிலாம் வந்து இமேஜின் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இந்த நேரத்தில் பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து பலன் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அவங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கடமைக்குன்ட்டு வந்து பண்ணுவீங்க. அதில் நல்ல நம்பிக்கையோடு வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அது நடந்துட்டுருக்குதுயா, இப்போ நடக்குது, நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 24 நிமிஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட் தான் இது. எல்லாருமே செய்யுங்க. இன்னும் இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய வந்து இருக்குது. அதில் முக்கியமானதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாள் இதுவாக கூட இருக்கலாம். சரிங்களா? எப்போ வேணாலும் வீடியோ வரும், ரெடியாக இருந்துக்கோங்க, செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.